திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 14/4/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை அதாவது பாபாஜியோடைய மகா கிரியா யோகம் நம்மளுடைய கோயம்புத்தூரில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு டவுன் பஸ் ஸ்டாண்டில் ஆப்போசிட்டில் ஆர்வி ஹோட்டலில் நடக்குது. கட்டாயம் இந்த கிரியா யோகம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் முதல்ல நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் மிக மிக முக்கியம் இந்த மகா கிரியா யோகம். இதை கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் பொருளாதாரம் மற்றும் நம்முடைய தொழில் செல்வம் அனைத்தும் பெறுவதற்கு உண்டான அனைத்து விதமான சக்திகளும் இதில் உள்ளது. கட்டாயம் ஒவ்வொருவரும் இந்த மகா கிரியாத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய அனைவரையும் வருக வருகென வரவேற்கின்றேன். அதாவது 23/4/2024 அன்று குரோதி வருடம் சித்திரை மாதம், அதாவது 10 சித்திரை தேதி அன்று, அதாவது காலையில் 4:21 முதல் நாளை மறுநாள் காலை 5:54 வரை பௌர்ணமி இருக்கின்றது. இந்த மகா பௌர்ணமியில் சித்திரை பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்ரா பௌர்ணமி என்பது மிகப்பெரிய விசேஷமான பௌர்ணமி. இந்த சித்திரை பௌர்ணமியில் நம்ம கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது சித்திரை கனின்னு சொல்லுவாங்க, வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் பிறப்பு முதல் பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் முதல்ல நம்ம முருகனை பார்த்துட்டு அப்படின்னா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் உச்சக்கட்டத்தையும் தொடும். அது மட்டும் இல்லை, நம்முடைய 7 சக்கராவையும் இயக்கக்கூடியது தான் திருச்செந்தூர் முருகன். இந்த 7 சக்கரா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கனை, சகஸ்காரம் சொல்கிறோம். இப்போ இந்த 7 சக்கரங்களும் எப்படி அங்கே ஓப்பன் ஆகுது, நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் உள்ளே போகும்போது, அதாவது அந்த திருச்செந்தூர் முருகனுடைய கோயில் உள்ளே செல்லும் பொழுதே நம்முடைய உடல் காம உணர்வை ஏற்படுத்தும். இது மூலாதார சக்கரத்தை முதல் தூண்டுதல் வேலை. 2வது சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சுவாதிஷ்டானம். இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் என்ன நடக்கும்னா பயமும் தைரியத்தையும் கொடுக்கும். அப்போ பயம்னா என்ன, தைரியம்னா என்ன அப்படின்னா நம்முடைய தேவையில்லாத எதிரிகளையும் தூண்டும். அதே மாதிரி நமக்கு பயம் ஏற்படும். அதே மாதிரி எதுவும் தான் பார்த்துக்கலாம், முருகன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். இது 2வது சக்கரம். 3வது சக்கரங்கிறது இறைவா எனக்கு நிறைய பொருளை கொடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொருளை நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 3வது சக்கரம் ஓப்பன் ஆகும். 4வது சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது அநாகத சக்கரம். நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், சுற்றுச்சூழல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். அந்த மாதிரி வேண்டிக்கிற பக்குவத்தை அதை ஏற்படுத்தும். அதுதான் அநாகத சக்கரங்கிறது. அதே மாதிரி விசுத்தி சக்கரம் போது ஒரு எதிரியை பார்த்து எனக்கு எப்படியாவது அவனை முடிச்சு கட்டணும், அவன் அழிஞ்சிடணும் முருகா, நீ தான் அதுக்கு துணை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விசுத்தி சக்கரம் ஓப்பன் ஆகும். முருகனை பார்க்க போகும்போது ஆக்கண சக்கரம் ஓப்பன் ஆகும். முருகனை பார்த்த உடனே அந்த முருகனுடைய முகம் அப்படியே ஸ்கேன் ஆகி இந்த புருவ மத்தியில் ஆக்கண சக்கரத்தில் வந்து என்ட்ரு ஆகிக்கும். அந்த என்ட்ரு பண்ண டைமில் தான் ஆக்கண சக்கரம் ஓப்பன் ஆகும். நம்ம அதை பார்க்கும்போது கண்ணை மூடுனா முருகன் தான் முகம் தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அதுதான் ஆக்கண சக்கரம் ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்ததாக சகஸ்கார சக்கரங்கிறது நம்ம அப்படியே ஒரு சந்தோஷமான நிலைமையில் வெளியே வருவோம். அதுதான் சகஸ்காரங்கிறது. திருச்செந்தூரில் 7 சக்கராவும் நமக்கு ஓப்பன் ஆகி நம்முடைய மாற்றங்களை ஏற்படுத்தி நம்மளை மிகப்பெரிய மாற்றமாக உருவாக்கி நமக்கு சக்திகளை கொடுக்குறாரு. அதனால் ஒவ்வொருவரும் இந்த சித்ரா பௌர்ணமி மறக்காமல் கலந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளராக மாறி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையும் சாதிக்கிறதுக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியமும் நீங்கள் 16 செல்வத்தை பெற்று பேரின்பத்தோடு வாருங்கள். இந்த திருச்செந்தூர் மண்ணிலே பௌர்ணமி என்று சந்திக்கலாம். கட்டாயம் நான் பௌர்ணமி சொல்லிக்கிறேன்.
அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, எக்காவது வந்து மறந்துடாதீங்க. தயவுசெய்து 23/4/2024 அன்று குரோதி வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் அன்று அதிகாலை 4:21 முதல் மறுநாள் காலை 5:54 வரை பௌர்ணமி உள்ளது. நாம் 23ஆம் தேதி அன்று, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று தான் நம்ம கோயில் இருப்போம். நம்ம அன்னைக்கு அன்னதானம் கொடுக்க போகிறோம். இந்த அன்னதானத்தில் அனைவரும் வந்து கலந்துக்குங்க. மிகப்பெரிய அன்னதானமாக இருக்கும். கட்டாயமாக கலந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான கர்ம வினைகளையும் நீக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான தருணம் வந்து விட்டது. இந்த புத்தாண்டிலிருந்து நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய உயரும் உச்சக்கட்டத்தையும் தொட அந்த முருகன் நம்மளை வழிநடத்துவார். கட்டாய வாருங்கள். இந்த அன்னதானம் என்பது மிகப்பெரிய சக்தியானது. நாம் கொடுக்கும் அன்னதானம் ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது உங்கள் மூலிமா நீங்களே கொடுக்க போகிறீங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதனால் தயவு செய்து முன்கூட்டியே வாருங்கள். அதே மாதிரி இந்த அன்னதானத்துக்கு பணம் போட உள்ளவர்கள் கட்டாயமாக முன்கூட்டியே போடுங்க. அதாவது நீங்கள் முன்னாலேயே போட்டிங்கன்னா தான் நாங்கள் எல்லா வேலையும் செய்ய முடியும். அதனால் அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச தொகையை போடுங்க. எங்களுடைய ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் 3 இருக்குது. இதில் வந்து போட்டுட்டு வாங்க. நாங்கள் அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் கரெக்டாக அன்னதானம் பண்ண முடியும். இந்த அளவு பெரிய அன்னதானமாக இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. அது மட்டும் இல்லை, மாதம் மாதம் நம்ம அன்னதானம் நடத்துகிறதுனால இந்த மாதம் அன்னதானத்துக்காக செய்யக்கூடிய அந்த பாத்திரங்கள், அடுப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கலான் இருக்கிறோம். அதனால் அதுக்கும் உங்கள் தொகை இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அது பல வருஷத்துக்கு நம்ம அன்னதானம் செய்ய போகிறோம். அந்த பாத்திரம் நம்ம கூட இருக்கும். அதனால் தயவு செய்து எல்லாருமே அந்த கருணை உள்ளம் கொண்டு உங்களால் முடிஞ்ச தொகையை போட்டு எல்லோரும் அன்னதானத்தை வழங்குவோம். கட்டாய வாருங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். சந்தோஷம். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு 16 பெற்று பேரின்பம் பெற்று தொழில்வளம், மனவளம், கல்விவளம், தானியவளம், சகல சம்பத்தும் பெற்று பேரானந்தம், பேராற்றலும், உடல் ஆரோக்கியம், ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சியும் பொங்கி பொன்னும் பொருள் திரை அனைத்தும் பெற்று பெருஞ்செல்வம் பெற்று நீடித்து செலுத்துடன் சிறப்பாக வாழ, குழந்தைகள் கல்வியில் மேம்பட்டு நாம் செய்யும் தொழில் வியாபாரம் பெருகி உத்தியோகம் உயர்ந்து உயர்நிலையை அடைந்து நம் மனைவி மகாலட்சுமி கடாட்சியுடன் சிறப்பாக வாழ, இயற்கையோடு இயற்கையாக இணைந்து இறையாற்றலோடு கலந்து திருச்செந்தூர் முருகனுடைய அருள்பெற்று ஸ்ரீ ஆண்டாளுடைய கருணை பெற்று வாழ வாழ்த்தி வணங்குகின்றேன். கோடான கோடி நன்றி. நமசிவாய. சிவாய நம. சர்வமங்கலம் உண்டாட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வையக. நன்றி நன்றி. நமசிவாயம்.